வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு. மாவட்டங்களுக்கான தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளிகளும் அறிவிப்பு. ரயில் தடம்புரல்வினால் தடைப்பட்டிருந்த வட மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு. மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள தெற்கு அதிவேக வீதியில் இமதுவ கொக்மாதுவ இடையே முன்னெச்சரிக்கை சமூக கட்டமைப்பை பொருத்துவதற்கு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சை பெறுபவர்களை www.doenets.lk அல்லது resource.exams.gov.lk ஆகிய இணையதளங்களில் பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் எந்தவொரு கையடக்க தொலைபேசி வலையமைப்பின் மூலமாகவும் பரீட்சை பெறுபவர்களை அறிந்து கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எக்ஸாம் இடைவெளி ஜிவி இடைவெளி பரீட்சை சுட்டெண்ணை டைப் செய்து 1919க்கு குறுந்தகவலை அனுப்பி பரீட்சை பெறுபவற்றை அறிந்து கொள்ள முடியும். கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வலயங்களுக்கான பரீட்சை பெறுபவர்களை அந்தந்த பாடசாலை அதிபர்கள் இன்று முற்பகல் 10:30 மணிக்கு பின்னர் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபவர் பிரிவில் நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பாடசாலைகளுக்கான பெறுபவர்கள் அடங்கிய பொதிகள் இன்று தபாலில் சேர்க்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNA புஷ்பகுமார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் மாவட்டங்களுக்கான தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளிகளும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தரை, குருநாகல், கேகாலை மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 154 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 153 பரீட்சைகள் திணைக்களத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, அம்பாறை, அனுராதபுரம், பொலனறுவை, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 152 காணப்படுகின்றது. நுவரெலியா, திருகோணமலை, புத்தளம், மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 151 ஆகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு 150 என்ற ஆக குறைந்த வெட்டுப்புள்ளி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ரயில் தடம்புரல்வினால் தடைப்பட்டிருந்த வட மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு கோட்டை வரையான போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த ரயில் கல்கமுவ மற்றும் அம்பன்புல பகுதிகளுக்கு இடையில் நேற்று மாலை தடம் புரண்டதால் வட மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. இதனையடுத்து நேற்றிரவு தடம் புரண்ட ரயிலின் 2 பெட்டிகளும் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டு சேதமடைந்த ரயில் பாதையை மறுசீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காங்கேசன் துறை நோக்கி நகர்சேர் கடுகை ரயில் இன்று காலை 5:45க்கு வழமை போன்று புறப்பட்டு சென்றதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் தலைமன்னார் நோக்கி கொழும்பு கோட்டையிலிருந்து நேற்றிரவு புறப்படவிருந்த இரவு நேர தபால் ரயில்கள் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியில் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள இமதுவ கொக்மதுவ பகுதிகளுக்கு இடையில் முன்னெச்சரிக்கை சமூக கட்டமைப்பை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிவேக வீதி நடவடிக்கை மற்றும் மேற்பார்வை பிரிவின் பணிப்பாளர் எஸ் சோப்பநாயக்க குறிப்பிட்டார். இமதுவ கொக்மதுவ பகுதியில் 114வது கிலோமீட்டர் பகுதியில் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் நிலவியிருந்தது. மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள பகுதியில் நிரம்பியுள்ள வெள்ளை நீரை அகற்றும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதிவேக வீதி நடவடிக்கை மற்றும் மேற்பார்வை பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். அடுத்த ஓரிரு நாட்களில் வெள்ள நீரை அகற்றி அந்த பகுதியில் நிலவியுள்ள மண்சரிவு அபாய நிலைமையை சீர் செய்வதுடன் வாகன போக்குவரத்தையும் வளமைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலான பிள்ளைகளுக்காக எனும் விசேட விழிப்புணர்வு திட்டத்தின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. நியூஸ் போஸ்ட் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இன்றைய விழிப்புணர்வு நடவடிக்கை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. இன்றைய சிறார்களுக்கு நாளைய அழகிய பொழுதொன்றை ஏற்படுத்திக் கொடுக்கும் முகமாக
நியூஸ் ஃபெஸ்டினால் ஏற்பாடு செய்துள்ள பிள்ளைகளுக்காக என்ற துணைப்பொருளின் கீழான தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் யாழ்குடா நாட்டில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை 9 மணியளவில் யாழ் கச்சேரியில் எங்களுடைய யாழ்ப்பாணத்திற்கான அனைத்து நிகழ்வுகளும் ஆரம்பமாக இருக்கின்றது. குறிப்பாக காலை 9 மணியளவில் கச்சேரியில் ஆரம்பிக்கப்படும் இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து 10 மணியளவில் நகர் மத்திக்கு சென்று அங்கு பஸ் தரிப்பிடம் மற்றும் பொதுமக்கள் கூடும் பிரதான இடங்களான சந்தை, வர்த்தக நிலையங்கள் ஆகியவற்றுக்கு சென்று எங்களுடைய இந்த சிறுவர் புஷ்பரயோகம் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், உரிமை மீறல்கள் என்பன தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவூட்டுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமன்றி சிறுவர்களுக்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தி இருக்கும் 1929 என்ற அந்த தொலைபேசி இலக்கத்தினை கூட நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது யாழ் மானிப்பாய் நகரில் முற்பகல் 11 மணிக்கும் யாழ் சங்கானையில் நண்பகல் 12 மணிக்கும் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணியளவில் குருநகர் மற்றும் பிற்பகல் 4 மணியளவில் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய யாழ்குடா நாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் உங்களுடைய நகருக்கு வந்து இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியை வழங்கும் சந்தர்ப்பத்தில் நீங்களும் எங்களோடு கைகோர்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய அயலவர்களின் பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, உங்களுடைய வேலைப்பளு மிக்க நேர காலத்தில் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இன்று வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு, காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான ஆழமற்ற கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும், அத்துடன் நீர்கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இந்திய ரசிகர்களின் மோசமான நடத்தையை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் கண்டித்துள்ளார். கட்டாக்கில் இடம்பெற்ற இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி துடுப்படுத்தாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்திய அணி ரசிகர்கள் தண்ணீர் போத்தல்களை மைதானத்தில் வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் போட்டி சில நிமிடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டு ரசிகர்கள் சிலர் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் போட்டி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதுகுறித்து கவாஸ்கர் குறிப்பிட்டுள்ள போது, எல்லைக்கோட்டின் அருகே கடமையில் ஈடுபடும் போலீசார் போட்டியை பார்வையிடுவதை விடுத்து ரசிகர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Feedback at newsfirst.lk.